Good morning. I am Dr. M. Kumaresan, Assistant Professor of Chemistry, NMSSVN College, Madurai. Today, we are going to discuss about rotational fine structure for Raman spectroscopy. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது rotational fine structure for rotational energy level for light diatomic molecules. இப்போ மாலிகுல்ஸில் வைப்ரேஷன் இருக்கும்போது வித் அடிஷ்னலாக ரொட்டேஷனல் வரும், ரொட்டேஷன் இருக்கும்போது வித் அடிஷ்னலாக வைப்ரேஷனல் வரும். அப்படி இருக்கும்போது அந்த மாலிகுல்ஸோட தன் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாலிகுல்ஸோட வைப்ரேஷன் அண்ட் ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் ஃபார் லைட் டயட்டாமிக் மாலிகுல்ஸ் அதோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் பார்க்கும்போது E J, V equal to omega bar E into V plus 1 by 2 minus omega E bar XE V plus 1 by 2 whole square plus Bj into J plus 1 per centimeter inverse அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இது வந்து வைப்ரேஷனல் மாலிகுல்ஸோட வைப்ரேஷனோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன். இது வந்து அந்த ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன். இதில் இந்த ரொட்டேஷனல் அப்படிங்கிறதுல இந்த dj ஸ்கொயர் J1 ப்ளஸ் ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறத என்ன செஞ்சுருப்போம்னா இக்னோர் பண்ணியிருப்போம். ஏன் அப்படின்னா வெரி கிடைக்கக்கூடிய அந்த லயனோட இன்டென்சிட்டி வந்து வெரி லோவாக இருக்கிறதுனால அந்த டேம் வந்து நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா இக்னோர் பண்ணியிருப்போம். இப்போ இந்த இடத்துல வைப்ரேஷனல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ பார்க்கும்போது 0, 1, 2 தென் எக்ஸெட்ரா. தென் J ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பரோட வேல்யூ பார்க்கும்போது 0, 1, 2 இந்த மாதிரி எக்ஸெட்ரா அப்படின்னு. அப்போ இந்த டைப் ஆஃப் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷனில் நம்ம என்ன அப்ளை பண்ணுறோம்னா செலெக்ஷன் ரூலை அப்ளை பண்ணுறோம். தென் செலெக்ஷன் ரூல் பார்க்கும்போது இந்த வைப்ரேஷன் ரொட்டேஷன் எனர்ஜி லெவல் மாலிகுல்ஸோட செலெக்ஷன் ரூல் பார்க்கும்போது டெல்டா J is equal to 0 + or -2. இந்த செலெக்ஷன் ரூலை நம்ம ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டிரான்சிஸ்டரில் அப்ளை பண்ணுறோம். இந்த மாலிகுல்ஸோட ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டிரான்சிஸ்டர். இந்த மாலிகுல்ஸோட ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் டிரான்சிஸ்டர் அப்படின்னு பார்க்கும்போது தென் வைப்ரேஷனல் எனர்ஜி V is equal to 0 to 1. அப்போ ஒன்றில் இருந்து தென் 0க்கு போகும்போது தென் அதோட எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத எனர்ஜி லெவல் பார்க்குறோம். ஃபண்டமெண்டல் வைப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறத நேற்று கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த ஃபண்டமெண்டல் வைப்ரேஷனில் நம்ம என்ன செய்யறோம்னா செலெக்ஷன் ரூலை அப்ளை பண்ணுறோம். ஃபஸ்ட்டு செலெக்ஷன் ரூல் ஃபார் டெல்டா J is equal to 0. இந்த டெல்டா J is equal to 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லிட்டோம்னா நோ சேஞ்ச் இன் மாலிகுலார் எனர்ஜி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். இப்போ டெல்டா J is equal to 0 அப்படிங்கிறத நம்ம என்ன சொல்லிட்டோம்னா அந்த ஃபஸ்ட் ஃபண்டமெண்டல் டிரான்சிஸ்டரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்குதுன்னா டெல்டா Q equal to omega bar 0 per centimeter inverse for all J value. இதில் அந்த டெல்டா E அப்படின்னு சொல்லும்போது the energy change for Q branch line. Q branch அப்படின்னு சொல்லும்போது நம்ம எதை சொல்கிறோம்னா Q அப்படின்னு சொன்னோம்னா அந்த டெல்டா J is equal to 0 வேல்யூ அப்படிங்கிறத சொல்லணும். இப்போ அந்த Q பிரான்ச்சில் நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து என்னன்னா ஒமேகா பார் 0 per centimeter inverse. அப்போ இந்த ஒமேகா பார் 0 per centimeter inverse, இந்த ஒமேகா பார் 0 அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறதுல நேற்று என்ன பார்த்தோம்னா இந்த ஒமேகா 0 அப்படின்னு சொல்லும்போது ஒமேகா 0 பார் அப்படின்னு சொல்லும்போது XE 1 - 2XE அப்படிங்கிறத என்ன செஞ்சிருக்கோம் பார்த்துக்கணும். அப்போ இந்த வேல்யூ தான் என்னதுன்னா ஒமேகா பார் 0 வேல்யூ அப்படிங்கிறது. சரியா? அடுத்து செகண்ட் அப்ளை ஃபார் செலெக்ஷன் ரூல் டெல்டா J is equal to +2 அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபண்டமெண்டல் டிரான்சிஸ்டர் ஃபண்டமெண்டல் எக்ஸைட்டேஷன் ஸ்டேட்டில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா டெல்டா ES equal to ஒமேகா பார் 0 + P into 4J + 6 per centimeter inverse. இதில் ஜேயோட வேல்யூ பார்க்கும்போது 0, 1, 2 எக்ஸெட்ரா. இதில் இந்த ஜேயோட வேல்யூ ரொட்டேஷனல் குவாண்டம் நம்பர் +2 இருந்தால் நமக்கு என்ன பிரான்ச் லைன் கிடைக்குது அப்படின்னா எஸ் பிரான்ச் லைன் கிடைக்குது. ஜேயோட வேல்யூ +2 இருக்கும்போது என்ன பிரான்ச் லைன் கிடைக்குது? எஸ் பிரான்ச் லைன் கிடைக்குது. அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் வேல்யூ என்னது ஒமேகா பார் 0 +
ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் P into 4J plus 6 per centimeter inverse. இந்த டேர்மை வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி வச்சுப்போம். எங்கே பார்த்தோம் அப்படின்னா பியூர் ரொட்டேஷனல் காமன் ஸ்பெக்ட்ரால தன் மாலிகுல்ஸோட என்னது ரொட்டேஷனல் எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்போம், டெரைவ் பண்ணி கொண்டு வந்திருப்போம். இது நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்து டெல்டா ஜேயோட வேல்யூ -2 இருக்கும்போது இந்த -2னா நம்மளோட பிரான்ச் லைன் வந்து என்னன்னா ஓ பிரான்ச் லைனாக இருக்குது. டெல்டா ஜேயோட வேல்யூ -2 இருக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ என்ன பிரான்ச் லைன் கிடைக்குன்னா ஓ பிரான்ச் லைன் கிடைக்கும். அப்போ டெல்டா ஜே ஈக்குவல் டு -2. அப்போ இதோட எனர்ஜி சேஞ்ச் பார்த்தோம்னா என்னது டெல்டா இ ஓ ஈக்குவல் டு ஒமேகா பார் 0 மைனஸ் பி ரொட்டேஷன் கான்ஸ்டன்ட் T into 4J plus 6 % inverse. இதில் ஜேயோட வழி பார்க்கும்போது 2, 3, 4 தான் எக்ஸெட்ரா அப்படின்றது. அப்போ டெல்டா ஜேயோட வேல்யூ 0வாக இருந்தால் கியூ பிரான்ச் லைன் கிடைக்கும். டெல்டா ஜேயோட வேல்யூ +2ஆக இருந்தால் நமக்கு எஸ் பிரான்ச் லைன் கிடைக்குது. டெல்டா ஜேயோட வேல்யூ -2ஆக இருந்தால் நமக்கு ஓ பிரான்ச் லைன் கிடைக்குது. அப்போ இதில் இந்த டெல்டா ஜே வேல்யூ ஆர் அரைசிங் -2, -1, 0, +1, +2 இப்படி கிடைக்கும் போது நமக்கு என்ன டைப் ஆஃப் பிரான்ச் லைன் கிடைக்குதுன்னா -2ஆக இருந்தால் ஓ பிரான்ச் லைன் கிடைக்குது, -1ஆக இருந்தால் பி பிரான்ச் கிடைக்குது, 0ஆக இருந்தால் கியூ பிரான்ச் கிடைக்குது, +1ஆக இருந்தால் ஆர் பிரான்ச் கிடைக்குது, +2ஆக இருந்தால் எஸ் பிரான்ச் கிடைக்குது. நம்ம அந்த இதைத்தான் நினைச்சிருக்கோம் இங்கே பார்த்துருக்கோம். அப்போ இந்த எனர்ஜி லெவல் எக்ஸ்பிரஷன் டெரைவ் பண்ணும்போது நமக்கு செலெக்ஷன் ரூல் வந்து -2ஆக இருந்தால் ஓ பிரான்ச்சு, 0ஆக இருந்தால் கியூ பிரான்ச்சு, +2ஆக இருந்தால் எஸ் பிரான்ச் கிடைக்குது அப்படிங்கிறத நினைக்கிறோம் பார்த்துருக்கோம். அடுத்து இந்த ஸ்டோக்ஸ் லைன் ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு பார்த்துருக்கோம். இந்த ஸ்டோக்ஸ் லைன் அப்படின்னு சொல்லும்போது எந்த சைடு கிடைக்கும்னா அந்த ஸ்பெக்ட்ரத்தில் தென் லோ ஃப்ரீக்வன்சி சைடு வந்து என்ன செய்யும், அந்த ஸ்டோக் லைன் வந்து அப்பியரன்ஸ் ஆகும். ஸ்டோக்ஸ் லைன் வந்து லோ ஃப்ரீக்வன்சி சைடு வந்து அப்பியரன்ஸ் ஆகும். தென் ஹை ஃப்ரீக்வன்சி சைடு வந்து அது ஆன்டி ஸ்டோக்ஸ் லைன் வந்து என்ன செய்யணும் அப்பியரன்ஸ் ஆகும் அப்படிங்கிறது நினைச்சுக்கோம். இதில் பார்க்கணும். அடுத்து தென் எக்ஸைடேஷன் எனர்ஜி லெவல் ஃபார் கியூ பிரான்ச், ஓ பிரான்ச், எஸ் பிரான்ச் அப்படிங்கிறத நினைச்சு பார்க்குறோம். இதில் மியூ எக்ஸைடேஷன் மைனஸ் டெல்டா இ கியூ ஈக்குவல் டு மியூ எக்ஸைடேஷன் மைனஸ் மீ 0. இதில் அந்த மியூ 0 பார் ஈக்குவல் டு ஒமேகா பார் 0. இந்த ரெண்டு வேல்யூமே என்னது சேம் தான். இந்த ரெண்டுமே சேம் தான். அப்போ நமக்கு இந்த ஒமேகா 0 வேல்யூ -v எக்ஸைடேஷன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு என்ன கிடைக்குது, இந்த கியூப் பிரான்ச்சோட எக்ஸைடேஷன் எனர்ஜி லெவல் கிடைக்குது. அதே மாதிரி என்னதுன்னா மியூ ஓ பிரான்ச் லைன், இந்த ஓ பிரான்ச் லைன் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து என்ன பார்த்தோம்னா மியூ பார் எக்ஸைடேஷன் மைனஸ் மியூ பார் 0 + பி into 4J plus 6 per centimeter inverse. இந்த இடத்துல நமக்கு என்ன நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறோம்னா அந்த ஓ பிரான்ச்சுக்கும் எஸ் பிரான்ச்சுக்கும் இங்கே வந்து என்னது ப்ளஸ் சைனும் மைனஸ் சைனும் இருக்கும். தட் இஸ் என்னது எக்ஸைடேஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் ஃபைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லைட் டைஅட்டாமிக் மாலிக்யூல். And we can show for this diagram. இப்போ இந்த டயக்ராம் பார்த்தோம்னா நமக்கு என்ன இருக்குன்னா இந்த மிக்சர் ஆஃப் பியூர் ரொட்டேஷன் அண்டு vibration rotation spectrum of light diatomic molecule, for shown on Stokes lines. ஏன்னா ஓ பிரான்ச் அண்ட் எஸ் பிரான்ச்சில் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து என்னது அந்த ஸ்டோக்ஸ் லைன். அப்போ இந்த ஸ்பெக்ட்ரத்தில் இந்த டைப் ஆஃப் ஸ்பெக்ட்ரம் இந்த லெஃப்ட் சைடு இருக்கிறது என்னன்னா இந்த ரைட் சைடு இருக்கக்கூடிய ஸ்பெக்ட்ரம் வந்து என்னன்னா பியூர் ரொட்டேஷனல் ஸ்பெக்ட்ரம். இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து என்னன்னா ரொட்டேஷன் ப்ளஸ் வைப்ரேஷன் ஸ்பெக்ட்ரம். இதில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா இந்த மியூ எஸ் அண்ட் மியூ ஓ கம்பேர்டு வித் வெரி வீக், மியூ எஸ் மியூ ஓ very weak compared with mu q. அப்போ இந்த ஸ்பெக்ட்ரமானது இந்த எஸ் பிரான்ச் ஸ்பெக்ட்ரமும் ஓ பிரான்ச் ஸ்பெக்ட்ரமும் வெரி வீக்காக இருக்குது. எதை கம்பேர் பண்ணும்போதுனா இந்த கியூ பிரான்ச் லைனை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு என்னது வீக்காக இருக்குது. The large molecules cannot not resolve for pure rotational fine structure அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அந்த இதில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.